அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு வெப்சைட் அறிமுகப்படுத்த போறேன். இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது நாசான்ற ஒரு வெப்சைட் தான். நீங்க நாசாஸ் ஐஸ் ரெண்டு கூகுள்ல சர்ச் பண்ணினா இந்த வெப்சைட்டுக்குள்ள போகலாம். இதுல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல நாங்கள் அந்த லைவா 360 வாய் பரிணாமத்துல நிறைய விஷயங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதா இருக்கு. இதுல பாருங்க, கொண்டு நாங்கள் ஞாயிற்று தொகுதி பற்றி பார்க்கலாம். மற்றது விண்கற்கள் பற்றி பார்க்கலாம். இதை கிளிக் பண்றேன் பாருங்க. இதுல எங்களோட ஞாயிற்று தொகுதியை சூழ இருக்கக்கூடிய விண்கற்கள் பற்றின விவரங்கள் இருக்கு. அதெல்லாம் நாங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணினோம் என்று சொன்னால் அந்த விண்கற்கள் தொடர்பான விஷயங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அப்ப இதுல நான் ஒன்று கிளிக் பண்ணியிருக்கிறேன். அதன் பெயர் காட்டுது. மற்றது எப்ப கண்டுபிடிக்கப்பட்டு காட்டுது. 1981ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அது மாதிரி அதனுடைய சுற்றுவட்ட பாதை, மற்றது எவ்வளவு ஒளியாண்டுகள் தொலைவில் காணப்படுது அந்த விண்கல், அந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த விண்கல் என்ற வடிவம். சரி, அது லைவ்ல இப்ப நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, இப்ப நேரம் 11:16. அந்த டைம்ல அந்த விண்கலின் அமைவு எப்படி இருக்குமன்றதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை நாங்க கிளிக் பண்ணி சுழற்சி 360 வகையில எப்படி இருக்குமன்றதை பார்க்கலாம். சரி, அப்ப நாங்க விரும்பின ஒன்று தெரிவு செய்து அதை பற்றின தகவல்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இது 92ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது இந்த விண்கல். சரி, எங்களை புவியை சுற்றி இருக்கக்கூடிய இந்த விண்கற்கள் பற்றின விவரங்களை நாங்கள் பார்க்கலாம். கிரகத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு, அது மாதிரி சூரியனை சுற்றி எவ்வளவு வேகத்தோட சுத்தி கொண்டிருக்குது, அந்த தகவல்கள் எல்லாம் இதுல நாங்கள் பார்க்கலாம். அது மாதிரி புவியை பற்றி பார்க்கலாம். புவியின் முப்பரிமாணத்துல பார்க்கலாம். மற்றது எக்ஸோ பிளானட் பற்றி பார்க்கலாம். எக்ஸோ பிளானட்ன்றது இப்ப எங்கட ஞாயிற்று தொகுதியில பாத்தீங்கன்னு சொன்ன, இப்ப ஞாயிற்று தொகுதியில தான் புவி இருக்குது. சூரியனை மையமா கொண்ட அந்த கேலக்சியை நாங்க ஞாயிற்று தொகுதின்னு சொல்றோம். அது மாதிரி ஞாயிற்று தொகுதிக்கும் அப்பாற்பட்ட வேற வேற பால்வெளிகள் இருக்குது. அதுல வேற வேற கிரகங்கள் இருக்குது. அந்த கிரகங்களை தான் நாங்கள் எக்ஸோ பிளானட்ன்னு சொல்றோம். சரி, அப்ப இது பாருங்க, இதுல சூரியன் என்ற ஒரு நட்சத்திரம் தான். அதை மையமா கொண்டு எங்கட ஞாயிற்று தொகுதி இருக்கு. அதை நாங்கள் பால்வெளி என்று சொல்றோம். என்ன மில்கி வே கேலக்சி என்று சொல்றோம். சரி, அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல நான் உதாரணமா இந்த நட்சத்திரத்தை கிளிக் பண்ணேன். அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன். அதுல சூம் பண்றதை கிளிக் பண்ணினேன்னு சொன்னால் அந்த விஷயங்கள் வரும். சரி, இது புவியிலிருந்து 2273 ஒளியாண்டுகள் தொலைவில் இந்த நட்சத்திரம் இருக்குது. இதுல இந்த நட்சத்திரத்தை சுற்றி ஒரு கிரகம் சுற்றி வருது. புவியிலிருந்து 2273 ஒளியாண்டுகள் தொலைவில் அந்த கிரகம் சுத்தி வருது. அந்த கிரகத்தை பற்றி நான் பார்க்கணும்னு சொன்னா கிளிக் பண்ண அந்த கிரகத்தை பற்றின விஷயம் வரும். இது ஒரு கருதுகோள் உட்பட்ட படம், நேரடி படம் இல்லை. இது ஒரு அந்த இப்படியா இருக்கலாம் என்று சொல்லப்படுது. சரி, மற்ற இந்த கிரகத்தை பாத்தீங்கன்னு சொன்னா கூடுதலா வாயுக்களால் ஆக்கப்பட்டு சொல்லிட்டு, அது மாதிரி அந்த கிரகத்துக்குரிய நட்சத்திரத்தையும் பார்க்கலாம். இதான அந்த நட்சத்திரம். இப்படிதான் அதை சுத்தி வந்து ஒன்று. அது மாதிரி இதுல நாங்கள் தேவையான இதுகளை தெரிவு செய்து பார்க்கலாம். சரி, இப்ப சூரியனை கிளிக் பண்ணா
எப்படி ஒவ்வொரு எங்கட சூரியன் அந்த ஞாயிற்று தொகுதிக்கு அப்பால வேற வேற என்ன மாதிரியான தொகுதிகள் இருக்குதுன்றதை அதன் கோள்கள் எப்படி இருக்குமன்றதை நாங்கள் இதுல பார்த்துக்கோம். நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. ஆர்வமான ஆட்கள் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இது வந்து புவி. ஐஸ் ஒன்று நிறுத்தன்றதை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் சரியா புவியின் அமைப்பு காட்டப்படுது. இந்த வழியின் வெப்பநிலை பார்க்கணும். கார்பன் ஓரோக்சைட்டினுடைய அளவு எப்படி இருக்கும், அந்த கடல் மட்டத்தின் வெப்பநிலை எப்படி இருக்கு. சரி, அந்த தரவுகள் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, முப்பரிமாணத்துல நாங்கள் பார்க்கலாம். அதோட சரியான அந்தந்த காலப்பகுதிக்குள்ள என்ன மாதிரியான நகர்வுகள் நடந்துட்டு புவியை சுற்றி என்னென்ன செய்மதிகள் இருக்குது. சரி, அதை ஒன்றையும் கிளிக் பண்ணினா அதை பற்றின விஷயங்கள் கிடைக்கும். எப்படி ஒரு நல்ல வெப்சைட் இது. நீங்க கிளிக் பண்ணி இதுல ஆர்வம் உள்ளாக்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. சரியா, கூகுள்ல நாசாஸ் ஐஸ், சரியா, NASA ஆப்ஸ், நாசாஸ் ஐஸ் என்று போட்டீங்கன்னு சொன்னால் அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களை பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. விருப்பமான ஆட்கள் செய்து பாருங்க. சரி, அப்ப அந்த நான் ஒன்று கிளிக் பண்ணேன் செய்மதி, அதை பற்றின விஷயங்கள் வந்திருக்கு பாருங்க. அந்த பரிமாணத்துல பார்க்கலாம் நாங்கள். சரி, அவரை பேக் போகலாம். இதுல நான் இன்னொரு செய்மதியை தெரிவு செய்யறேன். ISS பார்ப்போம். எங்க இருந்து லான்ச் பண்ணப்பட்டது, அதன் வெஹிக்கிள், சரி, அந்த தகவல்களை நாங்கள் பார்ப்போம். விண்வெளி சம்பந்தமா வான் வானியல் சம்பந்தமா ஆர்வம் உள்ள ஆக்களுக்கு பிரயோசனமா இருக்கு. அதோட இது நாசா அண்டேண்டோடைய நம்பகத்தன்மையான ஒரு வெப்சைட். இதுல நீங்கள் பார்த்து பரிமாண ஒழுக்கில தேவையான விஷயங்களை பார்த்து கொள்ளலாம். இதான் அந்த சேட்டலைட்.
இது அண்மையில ஆப்பிரிக்காவில் நடந்த ஒரு ஏப்ரல் 29 2024 ஆண்டு ஒரு சேட்டலைட் வந்து கேப்சர் பண்ணின படம் ஒன்று தான் இதுல பார்க்கணும். ஆப்பிரிக்கா போகும். இதுல சேட்டலைட் அமைவுகள் காட்டிக்கொண்டு